எங்கள் பெரியம்மாவுக்கு 3 பொண்ணுங்க. 3 பொண்ணுங்களுமே படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லாருமே நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் நடு பொண்ணு வந்து நல்ல பிஸ்னஸ் மேனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்ல ரிச் லைஃப் வாழறாங்க. ஆனால் அவங்க ரிச் லைஃப் வாழறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையன். அவங்க ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, பொண்ணு, பையன் எல்லாருக்குமே என்னென்னா நம்ம மட்டும்தான் பணக்காராக இருக்கணும், வேறு யாரும் இருக்கக்கூடாது. எல்லோரும் வாழணும், ஆனால் வந்து நம்மளை விட ரிச்சாக வாழக்கூடாது, நம்ம மட்டும்தான் ரிச்சாக வாழணும். நம்ம தான் பெருமைப்படுத்திக்கணும் எல்லாத்தையும். அவங்களாம் வந்து நம்மளை வேடிக்கை பார்க்கணும். அந்த மாதிரி தான் அவங்க வீட்டில் எல்லாத்துக்கும் வேலைக்காரவங்க போட்டாங்க. நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளை, வேலைகளை நம்ம செய்கிறதுல தப்பு கிடையாது, எவ்வளோ ரிச்சாக இருந்தாலும். ஆனால் அவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ரிச் ஆளுங்க தொடப்பம் தொடக்கூடாதான், பெருக்கக்கூடாது, வேலை செய்யக்கூடாதான். அதனால் எல்லாத்துக்கும் வேலைக்காரங்க போட்டு இவங்க சமையல் மட்டும் தாளித்து கொட்டுவாங்க. அதுக்கு ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கும் ஆளுங்க வச்சுக்கிட்டாங்க. வீட்டு வேலை எல்லாத்துக்கும் ஆளுங்க 2 வேலைக்காரவங்க அவங்க வீட்டில். சமையலுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒன்று, வீட்டு வேலைங்கள்லாம் எல்லாத்தையும் செஞ்சு துணியிலேருந்து மடித்து கொடுத்து மாவரைச்சி போட்டு போகணும். அந்த மாதிரி நிறைய காஸ்ட் இருந்தாலும் பரவாயில்லன்னு இவங்களுக்கு 3 வீடு. ஸோ அதுலேருந்து நிறைய வருமானம் வருது. அவங்க வீட்டுக்கார் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அதில் வருமானம் வருது. அதனால் எல்லாத்துக்கும் ஆள் வச்சுக்கிட்டாங்க. பொண்ணை வந்து நல்லா படிக்கிற பொண்ணு தான், ஒரே பொண்ணு ஒரே பையன் அவங்களுக்கு. ஆனால் நல்லா படிக்கிற பொண்ணு தான். அதை வந்து நம்ம படிக்க வைக்கிறத விட அவங்களுக்கு பெருமை தான் முக்கியம். அதனால் வந்து வெறும் பிகாம் படிக்க வச்சிடலாம். படிக்க வச்சுட்டு படிப்பு தான் நான் வந்து மிகப்பெரிய சொத்து. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் படிப்பை வந்து பிகாம் நான் சீப்பாக சொல்லலை, ஆனால் வந்து நல்ல படிப்பு தான். பட் வந்து அவங்க வேணும்னு அது மட்டும் படித்தா போதும், நான் காசெல்லாம் செலவு பண்ணக்கூடாது படிப்புக்கு. நம்ம வந்து என்ன பண்ணணும், கிராண்டாக கல்யாணம் பண்ணணும். அவங்க எல்லாருக்கிட்டுமே அப்படி தான் சொல்லுவாங்க. 100 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணணும், எல்லோரும் இந்த கார் வாங்கி கொடுக்கணும், ஃப்ளாட் வாங்கி கொடுக்கணும். எல்லோரும் பார்க்குறவங்க தான் இந்த மாதிரி கல்யாணம் நடந்ததே கிடையாதுன்னு சொல்லி வானவெடிலாம் விட்டு கிராண்டாக பண்ணணும். இந்த மாதிரி கல்யாணமே நடந்ததில்லைன்னு சொல்லணும். அப்படி தான் அவங்க வந்து ஃபீல் பண்ணி அதே மாதிரியே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த கல்யாணத்தில் இவங்களுடைய சொந்த தங்கச்சி அமெரிக்காவில் செட்டில் ஆகியிருக்காங்க. அவங்க வந்திருந்தாங்க. இவங்களுக்கு என்னென்னா அந்த தங்கச்சி மேலே ஒரு கண். ஏன்னா இவங்க அமெரிக்காவில் இருந்துட்டு வராங்க. சொந்தக்காரவங்களாம் வந்து உங்கள் தங்கச்சி எப்படி இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்களா, அவங்க எப்படி இருக்காங்கன்னு இவங்ககிட்டே கேட்கும்போது இவங்களுக்கு வயிறு எரிய ஆரம்பிக்குது. என்னடா இது, நம்மளை தானே பெருமையாக கேட்கணும், நம்மளை பற்றி நம்ம பெருமை கேட்காம உன் சேரீ எப்படி இருக்குது, உன் நகை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி போகணுன்னு தான் அவங்க ஆசைப்படுவாங்க. அதை விட்டுட்டு இவங்க வந்து உன் தங்கச்சி எப்படி இருக்குது, உன் தங்கச்சி அமெரிக்காவில் இருக்காங்களா, எந்த ஸ்டேட்டில் இருக்காங்க, எப்படி இருக்காங்க அப்படிலாம் கேட்குறாங்களன்ற பொறாமையில் வந்து இவங்க அந்த ஒரு பொறாமையிலே இருந்தாலும் தங்கச்சியை வந்து பெருமைக்காக வந்து கல்யாணத்துக்கு வர வச்சு, கல்யாணத்தில் வந்து நகை எதுவும் போட்டுன்னு வந்துடக்கூடாது. அவங்க தங்கச்சி வந்து நிறைய நகைலாம் எடுத்துகிட்டு வந்து கிராண்டாக நம்ம போட்டுக்கணும் இல்லையா கல்யாணத்தில். அதுக்காக வந்து அமெரிக்காவில் அவ்வளோவா நகையெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்தியா போனாவது கல்யாணத்தில் எல்லாத்தையும் போட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பொண்ணுக்கும் அழகாக போட்டு விட்டு இவங்களும் போட்டுக்கிட்ட உடனே அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் முகமே மாறி போய், நீங்கள் நகையே இவ்வளோலாம் போட்டுக்கணும், நம்மளை விட ஜோராக இருக்காங்களே, நம்மளே ரிச்சாக சூப்பராக இருக்கும், நம்மளை விட இவங்க ஜோராக இருக்காங்களே, இவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்கேஜ்மெண்ட்டில் ஃபோட்டோவே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு அவங்க குடும்பத்தோட மெனக்கிட்டு தன்னுடைய சொந்த தங்கச்சியும் தங்கச்சி குழந்தைங்களையும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. மெயினாக தங்கச்சி பொண்ணு இவங்க 2 பேர் தானே லேடிஸ் நகை போட்டிருக்காங்க. அதனால் இவங்களை வந்து நம்ம எடுத்துடக்கூடாது. எடுத்துட்டால் எல்லோரும் இவங்க அழகாக இருக்காங்கன்னு சொல்லிடுவாங்களா, அதுக்காக அவங்க உயிர் கூட கொடுப்பாங்க. அழகாக இருக்காங்கன்னு சொல்லிடுவாங்களாம், நல்லா இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க, ரிச்சுன்னு சொல்லிடுவாங்களாம். நம்மளை விட ரிச்சுன்னு யாரையும் சொல்லிடக்கூடாது. அதில் அவங்க ஏன் தான் அப்படி உயிரை விட்டுக்கிறாங்களோ, அவங்களாம் வந்து செத்தாக தான் மாறுவாங்களோ என்னவோ தெரியாது. இப்போ வரைக்குமே அப்படி தாங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் அவங்க இருக்கிறாங்க. இதை வந்து எங்கள் பெரியம்மா பொண்ணு, கடைசி பொண்ணு, எங்ககிட்டலாம் நாங்களும் நேரடியாகவும் பார்த்துருக்கோம், எங்ககிட்டையும் சொல்லி கஷ்டப்படும். நான் உண்மையான பாசம் வச்சுருக்கேன் எங்கள் அக்கா மேலே. ஆனால் அவங்க வந்து அந்த மாதிரி பாசம் வச்சில்ல, அவங்க வந்து என் மேலே வந்து பொறாமப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அழுவோம். நாங்களாம் சொல்லுவோம், அதை பற்றி நீ கவலைப்படாத, உங்ககிட்ட யார் பாசமாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட நீ ட்ரூ லவ்வோட இரு. அதுக்காக நம்ம அக்கா தங்கச்சிகளையும் பொறாமப்படுறவங்களாம் இருப்பாங்கன்றது இவங்கள பார்த்து தான் நாங்களாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த அளவுக்கு ஒரு பொறாமை, கெட்டணும். அந்த என்கேஜ்மெண்ட்டில் ஃபோட்டோவே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கடைசியாக உங்களை நாங்கள் இதோ வரங்க, கீழே போயிட்டு வந்து உங்களை ஃபோட்டோ எடுக்கிறேங்கன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க. இறங்கி ஓடி போய் வேனில் உட்காந்துன்னு ஓடி போயிட்டாங்க. இவங்க உட்காந்துருக்காங்க பாருங்கள். எல்லோரும் கிளம்பி போகிறோம், வாங்க கிளம்பி போகலான்னதுக்கு, இல்லை எங்கள் அக்கா இவங்க இன்னசென்ட்டாக எங்கள் அக்கா வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன் உட்காருன்னு சொல்லிச்சு அப்படின்னா, அட எங்கே போங்க, எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க, இன்னமும் நீங்கள் உட்காந்துருக்கீங்க வாங்கன்ன பிறகு அப்போ கூட இவங்களுக்கு புரியல. ரொம்ப இன்னசென்ட்டு, பாசக்காரவங்க, எல்லார் மேலேயும் பாசம். அந்த மாதிரி வந்து அவங்க வந்துட்ட பிறகு அப்புறம் கல்யாணம் வந்தது. கல்யாணத்துக்கு அந்த மாதிரி தான் வந்து முன்னாடியே வீட்டில் எல்லோரும் பேசி வச்சுக்கிட்டாங்க. இந்த என்கேஜ்மெண்ட்டு ஃபோட்டோவில் இவங்க தப்பி தவறி கூட இருக்கும்போது நிற்கும்போது எடுத்த ஃபோட்டோஸில்
அழகாக இருக்கிற ஃபோட்டோவை தூக்கி இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுவாங்க இல்லைங்களா, லேமினேட் பண்ணுவாங்கள்ல, அவங்க ஸ்டுடியோக்காரன் என்ன பண்ணிட்டான், இவங்களுடைய பொண்ணு ஃபோட்டோவை வந்து நடுப்பக்கத்தெல்லாம் போட்டு அழகாக இருக்குது ஹீரோயின் மாதிரி அந்த பொண்ணுன்றதுனால போட்ட உடனே இந்த பொண்ணுக்கு, எங்கள் பெரியம்மா பொண்ணோட பொண்ணுக்கு, கல்யாண பொண்ணுக்கு ரொம்ப வெறியேறிடுச்சு. வெறியேறி ரொம்ப வெறி மாதிரி நான் தான் வந்து கல்யாண பொண்ணு, அந்த பொண்ணு அழகுன்னு சொல்லி போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லி அந்த ஆல்பமே எனக்கு வேண்டாம், கல்யாணத்துக்கு வந்து மறந்து கூட அவங்கள ஃபோட்டோ எடுக்காதீங்க, நீங்கள் கூப்பிடுங்க ஆனால் பெருமைக்கு கூப்பிடணும், பட் வந்து ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது, இவங்க வந்திருக்காங்க எங்கள் கல்யாணத்துக்கு பாருங்கன்னு காட்டணுமே தவிர ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது. அந்த ஃபோட்டோவில் என்னங்க வந்துடும், கேவலம் ஒரு ஃபோட்டோ. மனுஷன் வந்து முக்கியமாக, அந்த கேவலம் ஒரு ஃபோட்டோ முக்கியமாக, அந்த ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கல்யாணத்தில் அதே மாதிரியே எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்து சொந்தக்காரவங்க வரவங்கள பூரா இவங்க போய் கூட்டுன்னு வந்து நின்று மெனக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த பொண்ணு பார்த்துட்டு எல்லாரையும் எடுக்கிறாங்களா, அக்கா நம்மளை மட்டும் எடுக்கலையேன்னு சொல்லிட்டு இன்னசென்ட்டாக போய் வாக்கா நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொன்னதுக்கு, அதெல்லாம் இல்லை நீ போ அப்புறம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்காமே விட்டுட்டாங்க. அடுத்த நாள் காலையில் இது முகூர்த்த தப்பையும் இந்த பொண்ணு வந்து வேறு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அழகாக வந்த உடனே, உன் பொண்ணு ரிச் லுக்காக இருக்கா, உன் பொண்ணு அழகாக இருக்கா, அவங்க தங்கச்சிக்கிட்ட சொல்கிறாங்க, உன் பொண்ணு வானத்துலேருந்து இறங்கி வந்த தேவதை மாதிரி இருக்கா. தான் பொண்ணு கல்யாணத்தில் நடக்கிற சடங்குகளெல்லாம் கூட விட்டுட்டு இவங்க முழு நேர சிந்தனையும் அம்மாவுக்கும் பொண்ணுக்கும், இந்த பொண்ணு ஃபோட்டோவில் அழகாக இருந்துருமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இந்த பொண்ணு யாருன்னு கேட்டுவாங்களாம், கேட்கட்டமேங்க என்னங்க பண்ணிவிடுவாங்க, இந்த பொண்ணை விட்டுட்டு அந்த பொண்ணையா கல்யாணம் பண்ணின்னு போயிடுவாங்க, என்ன பண்ணிவிடுவாங்க. ஆனால் இவங்க வந்து அப்படி ஒரு எண்ணத்தில் வந்து இதை இது அழகாக இருக்குது, இது அழகாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க அம்மா வந்து தன்னுடைய சொந்த பொண்ணோட கல்யாணத்தை கூட மறந்து, சடங்குகளெல்லாம் மறந்து, இந்த தங்கச்சி பொண்ணை மறைச்சிக்கின்னு நிற்கிறதே, தங்கச்சி பொண்ணை மறைச்சிக்கின்னு நிற்கிறதுலே முழு நேர வேலையாக மறைச்சிக்கின்னு எல்லா ஃபோட்டோவிலையும் நின்று அந்த மாதிரி பிஹேவ் பண்ணி அந்த ஆல்பத்துலேயும் சூஸ் பண்ணும்போது இவங்க ஃபோட்டோவெல்லாம் எதிலெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எடுக்க முடியுமோ தப்பி தவறி அவங்க நின்னது, கிஃப்ட் பண்ணது, அவங்க நகை கிஃப்ட் பண்ணாங்க, அவங்க ஆசையாக வந்து நகை வாங்கிட்டு வந்து மோதிரம் போட்டு போனாங்க 1 பவுனில் அக்கா பொண்ணுக்கு. ஆனால் அதை வந்து அந்த ஃபோட்டோவில் மட்டும் விட்டுட்டு மீதி எவ்வளோ ஃபோட்டோ அவங்க வேணான்னு சொல்லி இது அவாய்ட் பண்ண முடியுமா பண்ணி அப்படி ஒரு ஆல்பத்தை போட்டு அவங்க எல்லாருக்கிட்டையும் காட்டும்போது அவங்க தங்கச்சி அந்த ஆல்பத்தை பார்த்துட்டு எங்ககிட்டலாம் சொல்லி அழுதாங்க, இந்த மாதிரி வந்து என்னை மட்டும் எடுக்கலைன்னு. இந்த பொண்ணு இன்னசென்ட்டாக போய் அவங்க அக்கா கிட்டே கேட்டிருக்கு, அக்கா என்னை மட்டும் நீ ஃபோட்டோவில் எடுக்கலைன்னு. அவங்க ஒரு காமெடி பண்ணியிருக்காங்க, இல்லை எனக்கு பாத்ரூம் வந்தது அதனால தான் நான் உன்னை ஃபோட்டோ எடுக்கலைன்னு. எவ்வளோ பெரிய காமெடி பாருங்கள். இப்படி கூட மனுஷங்க நாட்டில் இன்னமும் அவங்களாம் இருக்கிறாங்க, வாழ்ந்துக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. இன்னொரு ட்ரூ ஸ்டோரியோட உங்களை சந்திக்கிறேங்க. தேங்க்யூ.